அடுத்த சம் பாருங்கள். பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து √32 இன்ட்டு √2. √32 பெருக்கணும். 32 வந்து 5 தடவை 2ஆல் பெருக்குவோமா, 2 × 2 × 2 × 2 × 2 2 4 4 2 8 2 16 16 2 32 திரும்ப இந்த √2ன்னு இருக்கா 2 போடும். மொத்தம் 6 தடவை 2 இருக்குது. இப்போ வெளியில் எடுத்தோம்னா 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2. அப்போ நம்ம பெருக்கணும்னா 2 4 4 2 8ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். √27/√3. √27 நம்ம எப்படி எழுதுவோம்? 3√3. ஏன்னா √27 3 × 3 × 3ன்னு பிரிப்போம். 3 9 9 3 27. இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துருவோம். திரும்ப மீதம் இருக்கிறது √3 எழுதுவோம் /√3. இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் வந்து 3ன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள். √72 இன்ட்டு √8. 72 2ஆல் போட்டோம்னா 3 2 6 மிச்சம் 1 6 2 12 2ஆல் போட்டோம்னா 1 2 2 மிச்சம் 1 2 16 2ஆல் போட்டோம்னா 9 2 18 அடுத்து 3 9 8 நமக்கு தெரியும். 4 2 8 2 4. அப்போ 3 தடவை 2 அடுத்து 3 2 தடவை 3 இது வந்து 72க்குள்ள மதிப்பு. அடுத்து 8க்கு வந்து 3 தடவை 2 போடுவோம். இந்த 2 2க்கு ஒரு 2, அடுத்து இந்த 2 3க்கு ஒரு 3, இந்த 2 2க்கு ஒரு 2, திரும்ப இந்த 2 2க்கு ஒரு 2. அப்போது 2 4 4 2 8 3 24ன்னு கிடைக்கும். நாலாவது பாருங்கள். √54/√18. √54 எப்படி எழுதலாம்? 2 × 3 × 3 × 3 /√18 √2 × 3 × 3ன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுப்போம். அடுத்து √2 × √3ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா தனித்தனியாக பிரித்து எழுதினாலும் ஒன்று தான், உள்ளே எழுதினாலும் ஒன்று தான். அடுத்து கீழே 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துக்குவோம். அடுத்து √2 இந்த 3 3 கேன்சல் ஆகிடும். இந்த √2 கேன்சல் ஆகி நமக்கு √3ன்னு கிடைக்கும். அதாவது 3 இதுலேயுமே நமக்கு கிடைச்சது ஃபுல்லாக விகிதமுறு எண். ஃபஸ்ட்டு இது 8, ரெண்டாவதுக்கு 3, மூணாவதுக்கு 24, நாலாவதுக்கு வந்து √3ன்னு விகிதமுறா எண்ணாக கிடச்சிருக்கு. அப்போ இதில் பொருந்தாதது வந்து நாலாவது ஆப்ஷன் தான், √54/√18. ஏன் அப்படின்னா மித்த 3மே ஆன்சர் வந்து விகிதமுறு எண் கிடைக்கி. நான் கடைசி இதுக்கு வந்து விகிதமுறா எண் கிடைக்கி. அடுத்த சம் பாருங்கள். 0.34 பார் ப்ளஸ் 0.34 4க்கு மட்டும் பார் போட்டு இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 0.687 87க்கு மேலே பார். ரெண்டாவது வந்து 0.68 68 மேலே பார். மூணாவது வந்து 0.68 8க்கு மட்டும் பார். நாலாவது வந்து 0.687 7க்கு மேலே மட்டும் பார். இப்போ கூட்டுமா 0.34 34 34 34 மட்டும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா 3 4க்கும் மேலே பார் இருக்குது, அதனால் 3 4 ரிப்பீட்டாக போய்கிட்டே இருக்கும். அடுத்து 0.34க்கு மேலே மட்டும் பார் இருக்குது, 3 போட்டுட்டு 4 மட்டும் நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை கூட்டினோம்னா 4 4 8 3 4 7 4 4 8 3 4 7 4 4 8 3 3 6 0. இது பாருங்கள் 0.687 87 8 7 இப்படி போய்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த 8 7 மட்டும் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 0.687க்கு மேலே 87க்கு மேலே மட்டும் பார். இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் சரியான விடை.
அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25 வர்க்கமூலம் 5 அல்லது -5. அடுத்து ரெண்டாவது வந்து -√25 = -5. மூணாவது வந்து √25 = 5. நாலாவது வந்து √25 = ±5. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நாலாவது தான் தவறு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே குறிப்பில் வந்து படிச்சிருப்போம். அதனால் குறிப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா √25னா 5 × 5ன்னு எழுதுவோமா. இப்போது -5 × -5ன்னா இது வந்து நமக்கு +25ன்னு கிடைக்கும். சப்போஸ் -25 ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம இதை -5 × -5ன்னு பிரிக்க முடியாது. அதனால தான் +or-5 வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எது விகிதமுறு எண் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து √8/18. இப்போது இதை 2ஆல் அடித்தோம்னா 4 2 8, 9 2 18. இதை வெளியில் எடுத்தோம்னா 2/3ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, 7/3. இது விகிதமுறு எண் தான். அடுத்து மூணாவது பாருங்க, √0.01. இப்போ நமக்கு இதை வெளியில் எடுத்தோம்னா 0.1ன்னு வரும். ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா. அப்போ √1/100ன்னு போடுவோம். 1/10 வெளியில் எடுத்தால் இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.1ன்னு வரும். நாலாவது பாருங்க, √13. இதுதான் விகிதமுறு எண் கிடையாது. ஏன்னா இது வந்து விகிதமுறா எண். ரூட்டுக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்க முடியாத எண்ணெல்லாம் விகிதமுறா எண் சொல்லுவோம். அப்போ வந்து இது வந்து தான் விகிதமுறா எண். இது எல்லாமே விகிதமுறு எண். அடுத்து பாருங்க, √27 + √12. இதை கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ 27 நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 3 × 3 + √12 எப்படி எழுதலாம்? 4 3 12. இப்போ 2 × 2 × 3. 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுப்போம். 3 √3 + 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். √3. இப்போ இதை கூட்டணும்னா 5 √3. ஏன் அப்படின்னா இந்த இதில் √3 பொதுவாக வெளியில் எடுப்போம். ஃபஸ்ட்டு இதில் 3, அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இந்த 2. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 5 √3ன்னு கிடைக்கும். அடுத்து 14வது பாருங்கள், √80 = k √5 எனில் கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ √80. இப்போ 80 எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். 2ஆல் போட்டோம்னா 4 2 8 0. 2ஆல் போட்டோம்னா 2 4 0. 2ஆல் போட்டோம்னா 1 2 2 0. 2ஆல் போட்டோம்னா 5. இப்போது 2 × 2 × 2 × 2 × 5. 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, √5 = k √5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த √5 இருக்குது. அப்போ கேயோட மதிப்பு நமக்கு 4. ஏன் அப்படின்னா இந்த √5 பெருக்கல்ல இருக்க √5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது வகுத்தலில் வரும். அப்போ இந்த √5 கேன்சல் ஆயிரும். நமக்கு 4ன்னு கிடைக்கும். அடுத்து 15வது சம் பாருங்க, 4 √7 × 2 √3 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதையும் பெருக்கும், அப்புறம் ரூட்டையும் பெருக்கும். இப்போ 4 2 8, √3 21. அடுத்த சம் பாருங்க, 2 √3/3 √2 பகுதியை விகிதமுறு எண்ணாக மாற்றிய பின் சுருங்கிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இது வந்து √2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து √3/2. மூணாவது வந்து √6/3. நாலாவது வந்து 2/3. இப்போ வந்து பகுதியை விகிதமுறு எண்ணா மாற்றோம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்.
இந்த ரூட் 2 வச்சு மேலேயும் கீழேயும் பெருக்கணும். 2√3/3√2. பகுதியை விகிதமுறு என்ன மாற்றோம்னா பகுதியையும் தொகுதியையும் √2ஆல் பெருக்கணும். இப்போ பெருக்கணும் அப்படின்னா 2√3ஐயும் √2ஐயும் பெருக்கும்போது √6/3 இன்ட்டு √2 பெருக்கும்போது நமக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும், √6/3ன்னு கிடைக்கும். இப்போ 3வது ஆப்ஷன் தான் சரி. அடுத்து 17 பாருங்க. 2√5 மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயரின் சுருங்கிய வடிவம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபார்முலா என்னது? a² மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல 2√5 இருக்குது, பிங்கிற இடத்துல √2 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா a²னா 2√5 ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா அந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் வரும், √5க்கும் வரும். அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு ஏயோட மதிப்பு 2√5 இன்ட்டு பியோட மதிப்பு √2 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா √2 ஸ்கொயர். இப்போ 2 4 இன்ட்டு √5 இன்ட்டு √5 நமக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ 4 5 20 மைனஸ் 2 4 √5ஐயும் √2ஐயும் பெருக்குனா நமக்கு √10ன்னு கிடைக்கும். இப்போ 10 ப்ளஸ் √2 ஸ்கொயரோட மதிப்பு 2. இப்போ 20ஐயும் 2ஐயும் கூட்டுனா 22 மைனஸ் 4 √10ன்னு கிடைக்கும் ஆன்சர். ஃபார்முலாலாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் சம்மெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். அடுத்து 18வது பாருங்க. 0.000729 ஹோல் பவரில் -3/4 இன்ட்டு 0.09 ஹோல் பவரில் -3/4. ஆப்ஷன் வந்து 10⁻3/3⁻3. ரெண்டாவது வந்து 10⁻5/3⁻5. மூணாவது வந்து 10⁻2/3⁻2. நாலாவது வந்து 10⁻6/3⁻6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அறிவியல் குறியீட்டில் படிச்சிருக்கோம். இந்த புள்ளியை இந்த சைடு கொண்டு போகும்போது நம்ம 10 மைனஸ் சிம்பிளில் போடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 9ன்னு இருக்கா. அப்போ இதை வந்து 729 நமக்கு தெரியும் 9 கியூப்போட மதிப்பு. ஏன்னா 9 81, 81ஐயும் 9ஐயும் பெருக்கணும். 9 9, 9 72. இப்போ 729ன்னு வரும். இப்போ 9ன்னு அடுக்கா மாற்றோம்னா இந்த புள்ளியை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போது கணக்கு பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. 10⁻6ன்னு வரும். 729 இன்ட்டு 10⁻6. ஏன்னா 9ன் அடுக்கா எழுதுனா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த புள்ளியை இந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். 1 2 3 4 5 6. அப்போ 729 இன்ட்டு 10⁻6 ஹோல் பவரில் -3/4 இன்ட்டு இந்த இதில் பாருங்கள், இந்த புள்ளியை இந்த சைடு கொண்டு போகணும் 2 ஸ்தானம் தள்ளி. அப்போது 9 இன்ட்டு 10⁻2 ஹோல் பவர் -3/4. இப்போ பாருங்கள், இந்த 729 எப்படி எழுதலாம்? 9⁻3 இன்ட்டு இந்த வெளியில் இருக்க -3/4 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு -3/4 இன்ட்டு 9⁻3/4 இன்ட்டு 10⁻2 இன்ட்டு -3/4. ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா அடுக்கு விதியை பயன்படுத்தி எழுதியிருக்கோம். 729 நம்ம 9⁻3 எழுதியிருக்கோம். ஹோல் பவரில் -3/4 இருக்குது. இது வந்து 9க்கும் வரும், 10⁻6க்கும் வரும். அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். 9⁻3 9 -9/4. கீழே ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். -9/4 இன்ட்டு 10⁻3 இன்ட்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 9⁻3/4 இன்ட்டு 10⁻6/4. அடுத்து பாருங்கள், இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அப்போ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். 9 பொதுவாக எழுதிட்டு -9/4 ப்ளஸ் -3/4.
இன்ட்டு 10 18/4 ப்ளஸ் 6/4 18/4 ப்ளஸ் 6/4. ஸ்டெப்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், அடிக்கடி செஞ்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பகுதி ஒன்று போல் இருக்கிறனால நம்ம டைரெக்டாக கூட்டிக்கலாம். 9 அடுக்கு 9ஐயும் 3ஐயும் கூட்டுனா 12 மைனஸ் 12/4. இப்போ அடித்தோன்னா 1 4 மைனஸ் 3 இன்ட்டு 10 அடுக்கு பகுதி ஒன்று போல் இருக்கனால 4 போட்டுருவோம். மேலே கூட்டணும்னா 24ன்னு வரும். இப்போ 1 4 4 6 4 24. நமக்கு 9 அடுக்கு மைனஸ் 3 இன்ட்டு 10 அடுக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷனில் பாருங்கள் 10 அடுக்கு 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஆனால் பை 3 அடுக்கு 6ன்னு இருக்குது. நமக்கு 10 அடுக்கு 6 இன்ட்டு 9 அடுக்கு மைனஸ் 3ன்னு இருக்குது. இப்போது அடுக்கில் உள்ளதை ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா நம்ம பெருக்கல்ல இருக்கதா வகுத்தலில் எழுதிக்கலாம்னு ஏற்கனவே பார்த்துருப்போம். அதனால் அடுத்து வந்து 10 அடுக்கு 6/9 அடுக்கு 3ன்னு எழுதுவோமா. ஆப்ஷனில் 3 அடுக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 9 அடுக்கு 3 வந்து 9 வந்து 3 அடுக்கு 2ன்னு எழுதலாமா. 3 அடுக்கு 2 பவரில் இந்த 3. இப்போ 10 அடுக்கு 6 மேலே இருக்குது. இதை ஏன் இப்படி போட்டோம்னா 9 கியூப் 9 வந்து 3 அடுக்கு 2 எழுதலாம். ஏன்னா 3 9 3 அடுக்கு 2 எழுதியிருக்கோம், பவரில் இந்த 3 போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் 10 அடுக்கு 6/3 அடுக்கு இதை பெருக்கிக்கிடுவோமா. 2 3 6. இப்போ ஆப்ஷன் வந்து 4வது தான் சரியான ஆப்ஷன். அடுக்கு விதியெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள், அப்போ தான் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். ரூட் ஆஃப் 9 அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9 அடுக்கு 2 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 2/3, ரெண்டாவது வந்து 4/3, மூணாவது வந்து 1/3, நாலாவது வந்து 5/3. இப்போது இந்த ரூட்டை எடுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், 9 அடுக்கு எக்ஸ் பவரில் வந்து 1/2ன்னு போடுவோமா. ஏன்னா நமக்கு ரூட் இருக்குது. இதை எடுக்கணும்னா 9 அடுக்கு எக்ஸ் போட்டு இதுக்கு பவரில் 1/2ன்னு போடுவோம். ஈக்குவல் டு இங்கே கியூப் ரூட் ஆஃப்னு இருக்குது. 9 அடுக்கு 2 போட்டு கியூப் ரூட் ஆஃப்னா பவரில் 1/3ன்னு எழுதுவோம். இதே இங்கே 5ன்னு இருந்ததுன்னா 9 அடுக்கு 2 ஹோல் பவர் 1/5ன்னு போடுவோம். அடுத்து பாருங்கள், இதை வந்து நம்ம பெருக்குவோமா. 9 அடுக்கு x/2 ஈக்குவல் டு 9 அடுக்கு 2/3. ஏன்னா 2 இன்ட்டு 1/3னா 1 2 2, கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம், 1 3 3, இப்போ 2/3ன்னு வரும். அடுத்து பாருங்கள், அடிமானம் சமமாக இருந்தால் நம்ம அடுக்கை வந்து சமம்னு எழுதிக்கலாம். x/2 ஈக்குவல் டு 2/3. நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு வகுத்தலில் இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். 2/3 இன்ட்டு 2, அப்போ 2 4/3. ஆப்ஷன் வந்து 2வது தான் சரி. அடுத்து கடைசி சம் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே நீளம் வந்து என்னது 5 இன்ட்டு 10 அடுக்கு 5 மற்றும் 4 இன்ட்டு 10 அடுக்கு 4 மீட்டர், அதாவது இது வந்து அகலம் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட பரப்பு நமக்கு தெரியும், நீளம் இன்ட்டு அகலம். நீளம் என்னது 5 இன்ட்டு 10 அடுக்கு 5 இன்ட்டு அகலம் என்னது 4 இன்ட்டு 10 அடுக்கு 4 மீட்டருங்கிறனால ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு கடைசி மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா 5 20 இன்ட்டு 10 அடுக்கு 1ல் 5 இருக்குது, இன்னொன்று வந்து 10 அடுக்கு 4ன்னு இருக்குது. பெருக்கல்ல இருக்கும்போது அடுக்கை நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 10 அடுக்கு 9ன்னு கிடைக்கும். நமக்கு இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து 9 இன்ட்டு 10 அடுக்கு 1 மீட்டர் ஸ்கொயர், ரெண்டாவது வந்து 9 இன்ட்டு 10 அடுக்கு 9 மீட்டர் ஸ்கொயர், மூணாவது வந்து 2 இன்ட்டு 10 அடுக்கு 10 மீட்டர் ஸ்கொயர், நாலாவது வந்து
20 இன்ட்டு 10⁻20 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து பாருங்கள் 20 இன்ட்டு 10⁻9ன்னு இருக்குது. 20னே வரல, 2ன்னு இருக்குது. இங்கே வந்து 20 இன்ட்டு 10⁻20, அப்போ இது வராது. 2 இன்ட்டு 10⁻10ன்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே அறிவியல் குறியீட்டில் படிச்சிருக்கோம், ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைப்போம். அப்படி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இது வந்து 2 இன்ட்டு 10⁻1ன்னு மாறும், இன்ட்டு 10⁻9. இப்போ எழுதணும்னா 2 இன்ட்டு 10⁻9 கூட்டுனா 10 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 3வது ஆப்ஷன் 2 இன்ட்டு 10⁻10 மீட்டர் ஸ்கொயர். நம்ம சம் செஞ்சு ஆன்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆப்ஷனில் பார்த்து அது இல்லாட்டி திரும்ப என்ன மாற்றணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக எழுதிடலாம். அப்போது நம்ம சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, அந்த ஆப்ஷனில் இருக்க ஆன்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரை மாற்ற முடியுமான்னு தெரியும். அதனால் சம்மெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள்.